என்ன தியாகம் நான் செய்திருக்கிறேன் இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக, மார்க்கத்துள்ள விஷயங்களை படிப்பதற்காக, என்னுடைய ரப்பை அறிவதற்காக, மறுமையை தெரிந்து கொள்வதற்காக, என் மீது சுமத்தப்பட்ட கடமைகளை கற்றுக்கொள்வதற்காக நான் என்ன தியாகம் செய்திருக்கிறேன். அல்லாஹுடைய கலாமாகிய அல் குர்ஆனை கற்றுக்கொண்டிருக்கிறேனா இல்லையா? சும்மா சொர்க்கம் 5 வக்து தொழுகிட்டேன், அல்லது ஜும்மா தொழவாரன், அல்லது பெருநாள் தொழவாரன், ஜனாஸா தொழுகையில கலந்து கொண்டேன், அல்லது ரமலானில நோன்பு பிடிச்சேன், நான் உம்ராவுக்கு போய் வந்திருக்கேன், நான் ஹஜ்ஜுக்கு போய் வந்திருக்கேன், இது சொர்க்கத்துக்கு கொண்டு போகாது. கொள்கையில் எப்போதும் உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய தலை மீது வானமடிந்து விழுந்தாலும், பூமி 2ஆக பிளந்தாலும், நம்முடைய நெற்றிகளிலே துப்பாக்கிகள் வைக்கப்பட்டாலும், நம்முடைய கழுத்துகளிலே கத்திகள் வைக்கப்பட்டாலும், நமக்கு அல்லாஹ் 5-6 குழந்தைகளை தந்து ஒவ்வொரு குழந்தையாக அல்லாஹ் உயிரை எடுத்துக் கொண்டிருந்தாலும், நமக்கு என்ன பெரிய நோயை அல்லாஹு தஆலா தந்தாலும், வறுமையின் உச்சகட்டத்திற்கே அல்லாஹ் நம்மை அழைத்து சென்றாலும், எந்த ஒரு கட்டத்திலும் என்னுடைய ரப்புக்கு முன்னால் நான் போய் நிற்க வேண்டும், எனவே அவனுடைய சட்டத்தை நான் மீற மாட்டேன் என்ற